வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1ல் இருக்கிற கம்ப்யூட்டர் செக்ஷனுடைய 5 கொஸ்டின் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது கம்ப்யூட்டருடைய பார்ட் 5 வீடியோ. கொஸ்டின் நம்பர் 1. இது ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். மோடம் பற்றி வந்திருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. இன் கம்ப்யூட்டர் networking, a modem is considered as both input and output device அப்படின்னு சொல்லியிருக்காங்க. modem sends data and receives data, அதாவது send அப்படின்னு சொன்னால் upload output அப்படின்னு சொல்லியிருக்காங்க. receives-னா download input at the same time சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் மோடம்ங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின்லேயே பார்த்துட்டோம். நம்ம வந்து மோடம் வந்து போத் இன்புட் அண்டு அவுட்புட் டிவைஸ்னு. ஸோ இது வந்து கரெக்டு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். மோடம் சென்ஸ் டேட்டா வந்து அப்லோட் அண்ட் ரிசீவ்ஸ் டேட்டா டவுன்லோடுங்கிறதும் வந்து ரைட். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். இது மோடம், அதாவது டிவைஸ் தட் மாடுலேட் பண்ணக்கூடியது அல்லது டிமாடுலேட் பண்ணக்கூடியது. அதனால தான் இந்த எம்ஓ அண்ட் டிஏஎம் மோடம்னு சொல்கிறோம். டிமாடுலேட் சிக்னல்ஸ் அலோவிங் த கம்ப்யூட்டர் டு கம்யூனிகேட் ஓவர் டெலிஃபோன் லைன்ஸ் ஆர் அதர் நெட்வொர்க். டெலிஃபோன் லைன்ஸ்னாலேயோ இல்லை அதர் நெட்வொர்க்குனாலேயோ மாடுலேட் ஆர் டிமாடுலேட் சிக்னல்ஸ் பண்ணக்கூடியது தான் வந்து மோடம்னு சொல்கிறோம். இட் டஸ் திஸ் பை கன்வெர்ட்டிங் டிஜிட்டல் சிக்னல்ஸ், அதாவது இது டிஜிட்டல் சிக்னல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, இன்டு அனலாக் சிக்னல்ஸ். இந்த மாதிரி அனலாக் சிக்னல்ஸாக transmission and vice versa for reception மாற்றக்கூடியது. continue as time varying in nature or analog signals. time varying in nature or analog signals. continuous as time varying. இந்த analog signalsனா signal which are continue as time varying in nature and analogs. signal which are discrete are called digital signals. discrete இந்த மாதிரி இருக்கக்கூடியது, இப்படி இருக்கக்கூடியது டிஸ்க்ரீட்டில் இருக்கக்கூடியது வந்து டிஜிட்டலு. இந்த மாதிரி டைம் வேரிங்க்கு இருக்கக்கூடியது வந்து அனலாக் சிக்னல். மோடம் கேன் போத் சென்ட் அண்ட் ரிசீவ் டேட்டா விச் இஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் an input output device. Modem sends data when you upload a file, web page, and it receives data when you download file or web page. டேட்டா வந்து சென்ட் பண்ணக்கூடியது, அப்லோட் பண்ணும் போது, ரிசீவ் வந்து டவுன்லோட் பண்ணும்போது பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த மோடம். ஸோ மோடம் வந்து இன்புட் அண்டு அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொன்ன இந்த இதுவும் கரெக்ட். ஸோ இதை வந்து அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ப்ரோக்ராம் தட் கம் இன்டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டிஸ்கஸ்ட் ஆஸ் சம்திங் எல்ஸ் ஆர் கால்டு. அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் டிஸ்கைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாலே, அதாவது தமிழில் சொல்லியிருக்கோம் நம்மளோடதுல வேஷம் போடுறது, மாறு வேஷம் போடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து நல்ல சாஃப்ட்வேர் மாதிரியே இருந்து ஆனால் வந்து வைரஸ் பரப்பக்கூடியதாக இருக்கக்கூடிய மாறு வேஷம் போட்ட ஒரு இதுதான் வந்து சாஃப்ட்வேர் தான் வந்து ட்ராஜன் ஹார்ஸ். இந்த கொஸ்டினோட சம்திங் எல்ஸ் ஆர் கால்டு ட்ராஜன் ஹார்ஸ். ட்ராஜன் ஹார்ஸ் மாலிகுலர் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் டிஸ்கைஸ்டு ஆஸ் லெக்டிமேட் ப்ரோக்ராம். அதாவது உண்மையான ப்ரோக்ராம் மாதிரியே டிஸ்கைஸ்டு பண்ணியிருக்கும், மாறுவேஷம் போட்டிருக்கும். அது டிஸ்கைஸ்ங்கிற அந்த வேர்டு வந்துட்டாலே ட்ராஜன் ஹார்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தே ஆர் often hidden in attachment or links in emails or in downloads from untrusted website. அது அன்ட்ரஸ்டட் வெப்சைட்டில் இருந்து பரவக்கூடியதாக இருக்கும். when a user opens a attachment, அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இமெயில் மூலமாக வரக்கூடியதை click on the link, the Trojan horses is installed on the computer. அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். கேன் தென் ஸ்டீல் டேட்டாவை ஸ்டீல் பண்ணும். இன்ஸ்டால் அதர் மால்வார்ஸ், மற்றதையும் மால்வாரையும் இன்ஸ்டால் பண்ணிவிடும். கண்ட்ரோல் ஆஃப் த கம்ப்யூட்டரை அது எடுத்துக்கும். அதான் ட்ராஜன் ஹார்ஸ். டிஸ்கைஸ்டுங்கிறத வேர்டு வந்துட்டாலே நம்ம ட்ராஜன் ஹார்ஸ்ங்கிறத மார்க் பண்ணிடலாம். தென் வைரஸ்னால் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, செல்ஃப் ரீப்ளிகேட்டிங் ப்ரோக்ராம் அது. ஸோ அது கிடையாது. டிஸ்கைஸ்னு சொல்லிட்டா இதுதான். வெப்பக்ஸ் ஆர் ஸ்மால் இன்விசிபிள். வெப்பக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்விசிபிள். ஃபைல்ஸ் ஆர் எம்பெண்டட் இன்டு வெப் பேஜஸ். தே கேன் பி யூஸ்டு டு ட்ராக் யூசர்ஸ் ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கோசரம் இருக்கக்கூடியதான். அதுவும் ஒரு மால்வேர் மாதிரி தான். ஸோ டிஸ்கைஸ்டு அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்துட்டாலே நம்ம ட்ராஜன் ஹார்ஸை மார்க் பண்ணிடலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3.
You have been instructed into install additional RAM into computer by your teacher. Instructed to install additional RAM instruct பண்ண கொடுத்துக்கோங்க. Identify the correct order of following steps A to say that you should follow install the RAM safely. சேஃப்டியாக ரேமை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுக்குமே இன்ஸ்டால் RAM கொடுத்துருக்காங்க. ஐசோலேட் கம்ப்யூட்டர் ஃப்ரம் த பவர் சப்ளை, கனெக்ட் ஆன்டிஸ்டாட்டிக் ஸ்ட்ராப் டு ரிஸ்ட், கையில் போட்டுக்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும் நம்ம isolate computer வந்து from power supply because computer from the power supply is important to prevent electrical shock அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணணும். தென் கனெக்ட் ஆன்டிஸ்டாட்டிக் ஸ்ட்ராப் டு ரிஸ்ட், இந்த இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், இதுதான் வந்து ஆன்டிஸ்டாட்டிக் ஸ்ட்ராப், அதை வந்து ரிஸ்ட்டில் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். தென் வந்து நம்ம இந்த ரேமை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் கம்ப்யூட்டரில். ஸோ நம்மளோட இது வந்து ஐசோலேட் கம்ப்யூட்டர், ரேப் கையில் போட்டுக்கணும், ஆன்டி ஸ்டாட்டிக் ட்ராப் போட்டுக்கணும் ஸ்ட்ராப்பை, அப்புறம் தான் வந்து இன்ஸ்டால் ரேம் பண்ணணும். ஸோ 1 2 3 1ங்கிறது பிசிஏ ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. given below are two statements. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஸ்வயம் அண்ட் டிஜிலாக்ஸ் பற்றி கொடுத்துருக்கக்கூடியது. ஸ்வயம் இஸ் இனிஷியேட்டிவ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரொவைடிங் த ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டு யங் ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ். அதாவது இனிஷியேட்டிவ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் டு ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க டு யங் ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர். இது கிடையாது, நம்ம ஸ்வயம் பற்றி நிறைய பார்த்துட்டோம், இருந்தும் இப்போவும் பார்க்கலாம். த டேக்லைன் ஆஃப் டிஜிலாக்கர் லோகோ சேஸ் மை டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க எனி டைம் எனிவேர் அப்படின்னு. இது ரெண்டும் ரைட்டாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்வயம் வந்து அது கிடையாதுங்கிறத பார்த்துட்டோம். அதாவது இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குனால இனிஷியேட் பண்ணப்பட்டது. ப்ரொவைட் ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் கோர்சஸ் டு ஸ்டூடெண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்காக ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக பண்ணது தான் வந்து ஸ்வயம். இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் ஆர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங். டிஜிலாக்கர் இஸ் எ கவர்மெண்ட் ரன் டிஜிட்டல் லாக்கர், அது வந்து ஒரு டிஜிட்டல் லாக்கர், டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்கிறது டிஜிட்டல் லாக்கர். ஸோ தட் அலோஸ் டு யூசர் டு ஸ்டோர் தயர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன். நம்ம எல்லாருமே டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி இப்போ பழகிட்டு இருக்கிறோம். அதுலேயும் 2000 மேலே, அதாவது 2025 மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக எல்லாமே டிஜிலாக்கரில் அப்லோட் ஆகிடுது கவர்மெண்ட்னாலேயே. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். எதுக்குனாலனா மை டாக்குமெண்ட் எனி டைம் எனிவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா இங்கே நம்ம இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இதோட டேக்லைனில் என்ன போட்டிருக்குன்னா மை அப்படிங்கிறது போடலை. யுவர் டாக்குமெண்ட்ஸ், அதுதான் யுவர் டாக்குமெண்ட்ஸ் எனி டைம் எனிவேர் அப்படிங்கிறது தான். இங்கே மைக்கு பதிலாக யுவர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இது கரெக்டு. இதான் இதனுடைய டேக்லைன். ஸோ இதெல்லாம் இந்த படம் பிக்சர்ஸ்லாம் எதுக்காக நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் கோர்சஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதை ஒரு டைம் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ இதுவும் தப்பு. யுவர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்து யுவர்ஸ் டாக்குமெண்ட் எனி டைம் எனிவேர்ங்கிறது தான் இதனோட ஆன்சர். ஸோ இதுவும் ராங்கு. ஸ்வயத்தோட மீனிங்குமே ராங். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் நம்பர் 2 வந்து நம்மளுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. அதாவது மேட்ச் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் இந்த சைடு ஸ்பைவர், ஃபயர்வால், ப்ளூடூத், டெனைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் டெஃபினிஷன்ஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வயர்லெஸ் டெக்னாலஜி யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டனாலே ப்ளூடூத். சிக்கு 1வது ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ சியோடது வந்து இது ரெண்டுலேயும் 1வது ஆப்ஷன் சியில் இருக்குது. சிக்கு 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து வேறு கொஸ்டின் பார்த்தோம்னா an attack software that allows the users to gain information about another person computer activity. இது வந்து ஸ்பைவேர். ஸோ இதனுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் இது ஈஸியாகவே இருக்கும்ல. ப்ளூடூத்னா வயர்லெஸ் டெக்னாலஜி அலோஸ் டிவைசஸ் டு கம்யூனிகேஷன் வித் ஈச் அதர் ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதனால் வந்து ப்ளூடூத். கனெக்டிங் த மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியோ வேவ்ஸ் டு டிரான்ஸ்மிட் டேட்டா, அதுக்காக இது வந்து யூஸ் பண்ணப்படுது. ரேடியோ வேவ்ஸ் மூலமாக பண்ணப்படுதுன்னு இங்கே ப்ளூடூத்துக்கு டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது. தென் ஸ்பைவர் இஸ் டைப் ஆஃப் மால்வேர் தட் இஸ் டிசைன் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூசர் கம்ப்யூட்டர் ஆக்டிவிட்டி வித்தவுட் தயர் நாலேஜ் ஆர் கான்ஸ்டன்ட். ஸ்பைவேருங்கிறது வந்து மால்வேருடைய டைப்பு.
information uses computer activity without அவங்களுடைய knowledge இல்லாமல் எடுக்கக்கூடியது தான் spyware. Spyware can track website, visited emails sent and received and other personal information. Also be used to control users computers such as by installing unwanted software. இதெல்லாம் வைக்கும்போது இது spyware மூலமாக பண்ணப்படுகிறதா இருக்குது. Then denial of service attack. Attack is an attempt to make a computer or network resource unavailable to intended users. DOS attacks are typically carried out by flooding the target with so much traffic and becomes overloaded and unable to respond to the legitimate request. ஸோ அதாவது ஒரு இதை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்குங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி மற்ற இதெல்லாம் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த படத்தில் இங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. Firewall is the network security device that monitors and controls incoming and outgoing network traffic. Can be used to block unauthorized access to network as well as to prevent the spread of malware and other malicious content. இது வந்து firewall. Block unauthorized access to network. அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து. Prevent the spread of malware. தடுக்கக்கூடியது, ஸ்ப்ரெட் ஆகாமல் மால்வேரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த ஃபயர்வால். அது ஒரு சுவர் மாதிரி இருந்து நமக்கு காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து மாலிகுலஸ் வைரஸ்லேருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடியது வந்து சாஃப்ட்வேர் அலோஸ் டு யூசர் கெயின் இன்ஃபர்மேஷன் அபவுட் அனதர் பர்சன் கம்ப்யூட்டர் ஆக்டிவிட்டியிலேருந்து பண்ணக்கூடியது ஸ்பைவேர். ஸோ நம்ம பார்த்த டெஃபினிஷன் படி ஏ வந்து ஆப்ஷன் 2 வந்து இங்கே இருக்கிறது. ப்ளூடூத் போட்டுட்டோம். தென் வந்து அட்டாக் அண்ட் நெட்வொர்க் விச் இன்வால்வ்ஸ் ஃப்ளோடிங் அப்பன் அண்ட் denial of service. ஸோ டிக்கு ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ இந்த இதில் கரெக்டாக இருக்குது. தென் சாஃப்ட்வேர் டிசைன் டு ப்ரொடக்ட் நெட்வொர்க் ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது இது ஃபயர்வால் இங்கே இருக்குது. ஆப்ஷன் நம்பர் பி வந்து 4th. ஸோ நம்மளோட இதில் 4th ஆப்ஷன் வந்து இந்த மேட்சுக்கு கரெக்டானது. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.